போகாதது எனம்போ நல்ல குணமதிகை மாவருணை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணமதி ஆடும் வரிவேலி சிவனுடன் பாடும் மணியே மணியாயர்வாய் தேடும் கயமாமனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே விரித்தவர்கள் சூடும் வெடிபடு தமரகங்கை தனித்ததோர் கோடகால வைரவராகி வேலும் உறுத்துமை என்ற கண்டு ஓன் திருமணிவாயுள்ள சிரித்தருள் செய்தார் சரி சென்னரி செல்வனரே ஒற்றியும் மகிழ்ச்சியார். வரவேற்புரையாற்ற காராளவம்ச கலைச்சங்கத்தின் நிர்வாகி திரு பாபு என்கிற ஈஸ்வரசாமி அவர்களை அழைக்கிறோம். வணக்கமே கம்மியா இருக்கு. நம்மளோட அழைப்பை ஏற்று இங்கே வந்த நமது புதுநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாமா ஈஸ்வர் மாமா அவர்களையும் கேகேசி மாமா சொல்லவே வேண்டாம். ஏன்னா சும்மா நம்ம எப்போ சொன்னாலும் உடனே அடுத்த நிமிஷம் அங்கே பொள்ளாச்சி வந்துடுவார். அதே மாதிரி நம்ம கூட எந்த நிகழ்வாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய நமது பண்பாட்டு காவலர் திரு நித்யானந்தம் அவர்களும் மற்றும் பெரியோர்களும் நம்ம குழுவை சேர்ந்த நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு பாராட்டு விழா கண்டிப்பா. ஏன்னா நான் அதை சொல்லணும், ஏன்னா இந்த பயணங்களில் கூடவே இருந்ததுனால அவங்களுக்கு கண்டிப்பா இந்த பாராட்டு விழாங்கிறது பார்த்தீங்கன்னா விழா அவங்களே இல்லை, ஒவ்வொருத்தரையும் அந்த வள்ளிக்கும்மி கத்துக்க அத்தனை பேருக்கு அது பாராட்டு தான். முதல்ல இந்த வள்ளிக்கும்மி பார்த்தீங்கன்னா பாக்கி கடைகள் எல்லாம் மேடையில் பண்ணிட்டு இருந்தாங்க. வள்ளிக்கும்மி எங்க பண்ணாங்கன்னா நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா தலைவாசல் ஏதாவது விசேஷங்கள் இருந்தால் அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கத்துருந்தாங்க, ஆனா யாருமே அதை மேடை ஏற்றல. அப்போ ஆண்கள் மட்டுமே அந்த வள்ளிக்கும்மியை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படித்தான் அந்த வள்ளிக்கும்மி போயிட்டு இருந்துச்சு. இப்போ பெருசா விசேஷங்கள்லாம் தெரியாது, பொங்கலுக்கு ஏதாவது நம்ம ஊர்ல பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட வள்ளிக்கும்மியை 2009 மேடை ஏற்றின பெருமை கேகேசி மாமாவுக்கு தான் உண்டு. எப்ப மாமா அந்த வள்ளிக்கும்மியை மேடை ஏற்றினாங்களோ அன்றைக்கே அது என்னாச்சுன்னா எல்லாராலும் ஆச்சரியமாகவும் கத்துக்கணும்னு அந்த வள்ளிக்கும்மியை தோணுச்சு. அப்படி அந்த வள்ளிக்கும்மி என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன 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 புரட்சிகள் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. எல்லா பக்கம் வீட்டுக்குள்ள இருந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியே வந்தாங்க, வள்ளிக்கும்மி கத்துக்க ஆரம்பிச்சாங்க. காரணம் என்னன்னா ஆண்கள் ஆடிக்கொண்டிருந்த கும்மியை பெண்களும் பண்ணலாம் அப்படிங்கிறத மாமா மேடையில அதை பண்ணி காட்டினால எல்லா பெண்களும் வந்தாங்க. அப்படி ஒவ்வொரு பகுதியில் இந்த வள்ளிக்கும்மிகள் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்த வள்ளிக்கும்மிக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். அப்ப என்ன பண்ணணும், ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களோட முறைகள் வெவ்வேறையா இருந்துச்சு. அப்ப இதை என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணி 2023 கடைசியில மாமா தமிழ்நாட்டில் போற எத்தனை வள்ளிக்கும்மி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்து தெரிஞ்சவங்ககிட்ட லிஸ்ட் வாங்கி எல்லா ஆசிரியரையும் பல்லடத்துக்கிட்ட எங்களுக்கு ஒரு மீட்டிங், எனக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பூரா 46 ஆசிரியர்கள் வந்திருந்தாங்க. அதுல நம்ம குழுவிலிருந்து நம்ம ஒரு 2-3 பேர் போயிருந்தோம். அன்னைக்கு தான் தெரிஞ்சது, ஓ இவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வள்ளிக்கும்மியெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ இல்லை அப்படின்னு நினைச்சோம். அப்படி அந்த கூட்டத்தில் மாமா எல்லாத்தோட கருத்தையும் கேட்டாங்க, எப்படி இந்த வள்ளிக்கும்மியை அடுத்த அளவுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொன்னாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு வீட்டிலேயே ஒரு முடிவு பண்ணா 4 கருத்து 4 மாதிரி இருக்கும். ஆனா 46 ஆசிரியர்கள் 46 பாடம், அவங்க எல்லாம் எப்படி ஒருங்கிணைக்கிறது சரி அப்படின்ட்டு அன்னைக்கு எல்லாத்தோட தகவலையும் தெரிஞ்சுட்டாங்க. அடுத்த தொடர்ந்து 3 கூட்டம் 4 கூட்டம் போட்டாங்க. 4 கூட்டங்கள்ல எல்லாம் பண்ணி சரி ஒரு முடிவு பண்ணி எல்லாருமே நாங்க இந்த வள்ளிக்கும்மியில கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு ஒரு இடம் வேணும். ஆசிரியர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க, நாங்க 30 பேர் வர்றோம், 40 பேர் வர்றாங்க. அப்ப நம்ம காரணம் கலெக்ஷன் எவ்வளவு பேர் இருக்கிறோம், நம்மகிட்ட 10 குழு தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு முதல் நம்ம 500 பேர் வரோம்னு சொன்னா நம்ம காரணம் கலெக்ஷன் தான்.
நாங்கள் 500 பேர் வர்றோமாமா நம்ம சொன்னோம். அதே மாதிரி 500 பேர் வச்சு முதல்ல ஒரு அரங்கேற்றமா ஈச்சனாரியில் வந்து பண்ணி மாமாவை வர சொல்லி அதுக்கு ஒரு சின்ன தொகை ஒன்று ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அதுல முதல் குழுவாக நம்மளோட குழு தான் வந்து 840 பேருக்கு பணம் வந்து முதல் குழு அந்த உலக சாதனைகளுக்காக நம்ம பணம் கொடுத்தோம். அந்த பெருமையும் பாராளுமன்றத்துக்கே சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்பாடு செய்த விதங்களெல்லாம் நீங்கள்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம பொதுச் செயலாளரோட முன்னிலையில் அவ்வளவு சிறப்பாக அந்த ஏற்பாடு நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஏக்கர் பூமியை பூரா நிறைய பேருக்கு சொந்தமானது. அந்த கல்லு கரணம் பிடிங்கி மரங்களை பிடிங்கி நிரத்தி அவ்வளவு செப்பனையே செய்து அந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணிட்டாங்க. பண்ணி அங்கே ஒரு பெரிய ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் எங்களுக்கே தெரியாது. கூட்டத்துக்கு போயிட்டு வந்தவங்களே திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு முன்னாடி மாபெல்லாம் பேசியாச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி அதுக்கு உண்டான இரவும் பகலும் வேலை செய்து அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக வந்து அங்கே நம்ம பண்ணணும். அதோட முடிஞ்சுதான் இல்லை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு முடிச்சுட்டு என்ன நினைச்சாங்க எல்லாரும் எங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது வர கொஞ்சம் காலதாமதம் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்ட்டு மறுக்க ஆசிரியர்கள்லாம் நாங்கள் ஒரு ஆசிரியர் குழு இருக்கு. அதில் நிறைய கேள்விகள் டெய்லி கேகேசி மாமா தொடச்சு எடுத்துட்டாங்க. நானும் அந்த குழு இருக்கிறேன். அப்படி அந்த மாமா டெய்லி ஒரு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சான்றிதழ் வழங்கும் விழா எப்படின்னா ஒரு பெரியதொரு விழாவாக இருக்கணும், அது உலகம் பூரா போய் சேர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு யோசனை பண்ணி அதை எங்க வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லா ஆசிரியர்கள்கிட்ட மறுக்காம ஒரு கூட்டம் போட்டு இது வந்து கோயம்புத்தூர்ல வச்சா நல்லா இருக்கும், அது சிஎம் கையால் இதை வந்து கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்குன்னு யோசனை பண்ணாங்க. அப்போ என்னாச்சு, யார் வந்து இந்த நிகழ்ச்சி பண்றது? இது ஒரு பெரிய நிகழ்ச்சி, சிஎம் வர்றாரு. அப்ப இந்த நிகழ்ச்சி வந்து இங்க இவ்வளவு பேர் 16,000 பேர் அங்கேயே வந்து பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இன்னும் கொஞ்சம் பேர் எச்சா வருவாங்க, இதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு யோசனை பண்ணையில நமது பண்பாட்டு காவலர் நித்யானந்தம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பொள்ளாச்சி அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. உண்மையாலுமே பொள்ளாச்சி நாங்க காராலன்ஸ் கலெக்ஷன் வந்து அந்த பணியை எடுத்து செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோடு இல்லாம அடுத்த நாளே காலையில எங்களை கூட்டிட்டு மினிஸ்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. மினிஸ்டர்கிட்ட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஐடியா சொன்னாங்க வந்தவங்க. ஆனா கேகேசி மாமாவும் நமது பண்பாட்டு காவலர் 2 பேரும் வந்து நாங்கள் ஒரு டிராயிங் கொடுத்துருந்தோம் நம்ம காராலன்ஸ் கலெக்ஷனுக்கு வந்து. அந்த டிராயிங் வந்து எடுத்து காட்டினீங்க. மினிஸ்டர்னு சொன்னாங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த டிராயிங் வந்து இதே மாதிரியே நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அன்னையிலிருந்து நாங்கள் அந்த வேலையை ஆரம்பிச்சோம். சின்ன வேலையில கிடையாது, உங்களுக்கே தெரியும், நீங்க எல்லாமே பொறுப்பாளர்கள் தான். ஒரு சின்ன அரங்கேற்றம் பண்றோம்னா எவ்வளவு சிரமமா இருக்கும். 16,000 பேர் 20,000 பேர் போன்ற ஒரு நிகழ்ச்சி பண்ணையில எவ்வளவு வேலை செய்ய வேண்டியதா இருக்குங்க. அவ்வளவு வேலைக்கும் நான் டெய்லி மாமாட்டு சொல்லுவேன், மாமா இந்த வேலையை பண்ணணும், இதை செய்யணும், சரி மாப்பிள்ளா பண்ண சொல்றேன் அவ்வளவு தெளிவா. அப்படி வந்து அந்த நிகழ்ச்சி பண்ணி அந்த நிகழ்ச்சி வந்து இறுதி கட்டத்துக்கு வந்துச்சு. அன்னைக்கு கடுமையான வெயில், அன்னைக்கு உண்மையுமே நம்பர் வைக்கணும், ரொம்பவே சிரமம். நான் எல்லாமே கோவப்பட்டு இருந்தோம். ஆனா நம்மளோட காராலன்ஸ் கலெக்ஷன் வந்து அந்த ஒவ்வொரு வேலையும் இருந்து வந்த அனைவருமே வந்து ஒவ்வொரு வேலையை எடுத்து அதை சிறப்பாக செஞ்சு நம்ம முதல்வர்கிட்ட நமக்கு வந்து அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கி கொடுத்தாங்க மாமா. அப்படிப்பட்ட மாமாவுக்கு நீங்களே இங்கே பார்த்துருப்பீங்க. இவ்வளவு சிறப்பா நம்ம குழுவில் வந்து இவ்வளவு சிறப்பா இந்த ஆடெல்லாம் பண்ண மாமாவுக்கு கலைமாமணி விருதுங்கிறது மாமாவுக்கு சிறப்புல, விருதுக்கு தான் சிறப்பு. அந்த விருது வந்து அந்த விருதுக்கு அவ்வளவு மாமா வந்து நீங்க அந்த வள்ளிக்குமி மட்டும் இல்லைங்க, பெருஞ்சவங்கை ஆட்டம், தேவர் ஆட்டம், காவடி ஆட்டம், உரிமை ஆட்டம், எல்லா ஆட்டமும் பண்ணுவாங்க. யார் கூட சேர்ந்தாலும் அதுக்கு தோணுன மாதிரி அவங்க மைண்ட் செட் ஆகிக்கிறாங்க. அப்படி நம்ம பகுதியில் நம்ம ஏதோ ஒரு கலையை கற்றுருக்குறோம், ஆனால் அப்படி இல்லைங்க, எல்லாத்தையும் செய்து மாமா வந்து இந்த கலைமாமணி விருது வாங்கினது உண்மையாலுமே ரொம்ப பெருமை. அது காராலவம்ச கலைச்சங்க என்ன பண்ணிச்சுங்க, 2,000 பேருக்கு கூட்டிகிட்டு போச்சு. அதுக்கு நம்மளோட பண்பாட்டு காவலர் கிட்டத்தட்ட 50 பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கொடுத்து தனியாக அவங்களுக்கு உணவு எல்லா இடம் ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரோட